ஹாய். ஸோ வந்து இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பாயின்மெண்டட்னு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் வந்து அது அவங்களோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி நான் எதுவுமே வந்து போடல. ஸோ அதனால தான் நான் தம்ப்நெயில் கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சே இருக்க மாட்டேன். இவங்க இந்த அகாடமி இது அதுன்னு எதையுமே வச்சுருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சோ அந்த ஃபீலை தான் வந்து நான் சொன்னேன். அது சொல்லாமல் இருக்கிறதும் எனக்கு தப்புன்னு தோணுச்சு. சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் சொன்னேன். அதனால தான் வந்து நான் தம்ப்நெயிலில் கூட எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ஒரு ஆளோட மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. அவங்களோட வீடியோஸ்லாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்களோட ஜிகே வீடியோஸாக ஆகட்டும், இல்லை ராஜு சார்தான் ஆகட்டும், எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதிலெல்லாம் நம்மளால் ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் இந்த ஷெட்யூலில் மட்டும்தான் வந்து பிரச்சனை. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை காட்டி ஒரு மோசம் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக அது வந்து இருக்குது. லாஸ்ட்டு டைம்லேயே இதை வந்து என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அது இருந்துச்சு. அது வந்து மற்றவங்களை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது அது அவங்களுக்கும் தெரியணும். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோஸ் போட்டேன். ஸோ எல்லோரும் இதே மாதிரி தான் என்ன மாதிரியே தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கமெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. டைரக்ட் கமெண்ட்ஸே அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் இல்லாமல் மற்றவங்களாம் ரிப்ளை பண்ணது வந்து நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலை. நிறைய பேர் ரிப்ளை பண்ணவங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை வந்து சொன்னேன். அது எப்படி எனக்கு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, இதை எப்படி சொல்கிறதுன்றது தெரியல. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே நான் வந்து சொன்னேன். இது மாதிரி இதெல்லாம் இஷ்யூ இருக்குது அகாடமியில் அப்படின்றதே சொன்னேன். அவ்வளோதான். அது பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அதிலே சொல்லியிருந்தாங்க, இது முடிஞ்சாலும் நீங்கள் ஷெட்யூல் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஆனால் ஆக்சுவலாக ஓரளவுக்கு நான் அதுதான் படிச்சுட்ருக்கேன். நான் திடீர்னு கொஞ்சம் ஊருக்கு வர வேண்டியதாக ஆகிடுச்சு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரியே போன வாட்டி குரூப் 4 எக்ஸாம் அப்போ டேஃபில் வந்து போட்டிருந்தாங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு லாஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒரு நாள் கண்டினியூஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் ஆனால் லாஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாமோ 4 எக்ஸாமோ தான் அட்டன் பண்ணேன். பட் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வந்து நம்ம அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே 4மே ஃபுல் டெஸ்ட் அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி இருக்குது ரேஸில் வந்து கொடுத்துருக்கிறது. நான் ஊருக்கே வந்திருந்தா கூட போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியே ஆகும்னு சொல்லிவிட்டு போய் அன்றைக்கி போய் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதோட கொஷின் பேப்பர் தான் வந்து இது. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. என் பக்கத்தில் இருந்தவங்க கூட மேரேஜ் ஆனவங்க தான். அவங்களுக்குலாம் அந்த 12:30 ஆனதுக்கப்புறமே ஏகப்பட்ட ஃபோனு, ஒரு செகண்டுக்கும் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ அதனால் உங்களாலேயும் டெஸ்ட் எழுத முடிஞ்சால் போய் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். சீரியஸாக நம்ம எதில் வீக்காக இருக்கோம், எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மூலயமா அனலைஸ் பண்ண முடியுது. நான் இருக்கிறதுலே அதிகமாக மிஸ்டேக் பண்ணது பிரித்து எழுதுக தான். மொத்தம் 20 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 100 கொஷினில் இருக்கிறதுலே அதிகமாக மிஸ்டேக் பண்ணது அதை நானே வந்து எதிர்பார்க்கல. பிரித்து எழுதுகள் தான் இருக்கிறதுலே அதிகமாக மிஸ்டேக் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம எதில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம். பிரித்து எழுதுக தானே அப்படின்றது சாதாரணமாக நினச்சிட்ருப்போம். ஆனால் போய் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக டைம் சுத்தமாக பார்த்தல. பிரித்து எழுதுகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 கொஷின் ஒன்றுத்துலேயும் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 4ல் எது வந்து கரெக்டாக எது ராங் அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டைம் தான் வந்து பத்தலை. பட்டு ஃபுல் டெஸ்ட்டு நமக்கு அட்டன் பண்ணுறப்ப தான் நம்மளால் டைம் வந்து உண்மையான டைம் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆனால் எழுதி பாருங்கள். இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே வந்து ஹாஃப் டே ஏதாவது பசங்களை விட்டுட்டு போக முடியும், ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா போய் எழுதி பாருங்கள். ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட முடியுமோ அந்தளவுக்கு டெஸ்ட்டு போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நானே இப்போ வந்து டெஸ்ட் எழுதுகிறப்ப தான் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து தான் இருக்கோம். பட் டெஸ்ட்டு எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. எனக்கு ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடைசி பேரரசர் கடைசி அரசர் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூற்றாக வந்து கேட்டு ரெண்டுத்தில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருந்தாங்க. இதில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கேட்டு வச்சுருந்தாங்க. கடைசி பேரரசர் வந்து விஷ்ணுகுப்தர், கடைசி அரசர் வந்து ஸ்கந்தகுப்தருன்ட்டு. இது அப்படியே ஆப்போசிட் ஆன்சராக வரும். எனக்கே அங்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இது ஆனால் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். இதை தப்பே பண்ணக்கூடாதுன்னு திருப்பி படிச்சுட்டு போனேன். 2 கூற்றையும் ஒரே கொஷினில் கேட்டுறவே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இன்னும் வந்து தெளிவாக படிக்கணும். பட் ஆனால் இதுக்கப்புறம் அந்த கொஷினை நான் கண்டிப்பாக தப்பே பண்ணவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டு வந்து நிறைய போட பாருங்கள். ஓகேவா? பாய்.